அல்லாஹ்வின் ஆணை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு மூமினுக்கும் கிடைக்கும். அல்லாஹ் நினைத்தாங்க போதுதான் அந்த மறு கடைசி நேரத்தில் வந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வாக்கியம் அவனுடைய கடைசி சொல்லாக இருக்குமானால் அவன் துவாரத்தை சொல்லுவான். அவருடைய பேச்சின் நிறைவு ராவிலாக இருந்தாவாக இருப்பார். தோட்டத்தில் நுழைவார்கள் நபி அவர்களுடைய திருவாரத்தை விளக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு விளக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லில் இருந்துதான் வர வேண்டும். அதற்கு நாம் இஷ்டத்திற்கு விளக்கம் கேட்கிறார். இதுல எங்கேயாவது ஒரு கைமா சொல்லிட்டா சொல்லிட்டு போயிடுவான், சொல்லிட்டு போயிடுவான். அவருடைய புகுடு இல்லைண்டா, இயற்கை இல்லைண்டா, சொந்தத்துக்கு போறது சான்ஸ் உண்டு. அவன் பாவம் செய்திருந்தாலும் சரி, சொந்தத்துக்குள்ள வயதுக்கு சான்ஸ் உண்டு. கவலை செல்லப்படினா நடக்கிறதுக்கு பிறந்து சொந்த வயதுக்கு சான்ஸ் உண்டு. சொர்க்கம் என்பது அவருடைய வாக்கியத்தின் பேச்சினுடைய நிறைவு கடைசியாக அவன் பேசுகின்ற பேச்சு ராயிராக இருக்கும். ஆனால் அவன் சுவரத்தை குறைக்கும். அப்போ நம்முடைய பயணங்கள் எல்லாம் மறுமையை நோக்கிய பயணம். மற்றவர்கள் உலகத்தை பற்றியே சிந்திப்பார்கள். அதனால் உலகத்தினுடைய கல்வி அவர்களுக்கு அத்தியாவசியமானதாக படுகிறது. ஆனால் ஒரு முஸ்லிமுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் மறுமையை நோக்கியே இருக்கிறது. துனியாவில் நான் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சிறந்த வணிகராக இருக்க வேண்டும், சிறந்த விவசாயியாக இருக்க வேண்டும், ஒரு சிறந்த குடியிருப்பவராக இருக்க வேண்டும், ஒரு சிறந்த மருத்துவராக இருக்க வேண்டும், சிறந்த பொறியியல் நிபுணராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவது என்பது உலகியல் சார்ந்த சிந்தனை. அது கூடாது என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அது கூடும். இன்னும் சொல்லப்போனால் அதற்கெல்லாம் ஜாமி அமர்ந்துள்ளாரே அவர்கள் சொல்வார்கள், எழுமை என்பது ரெண்டு மனம் ரெண்டு விஷயத்தை எளிமை என்று சொல்லலாம். மார்க்கம் சார்ந்த எளிமை தவிர இன்னொன்றை எளிமை என்று சொல்லலாம் என்று இருந்தால் அது மருத்துவத்தை சொல்லலாம் என்று மருத்துவம் என்ற காரணத்தினால், மருத்துவனுடைய இன்பம் என்ற காரணத்தினால் இந்த வாழ்க்கையை சொல்லுகிறேன் என்று கைது நாம் காவிரியில் சொல்வார்கள். மனிதனுடைய மறுவுலகியல் வாழ்வுக்கு உலகியல் வாழ்வுக்கு அத்தியாவசியமானது எழுமு. இது மார்க்கத்தின்படி ஒழுங்குவதற்கு ஒழுங்குவதற்கு வானத்தில் தண்ணி மோட்டிலிருந்து ஒழுங்குவதற்கு வழங்கிறாங்க. ஒழுங்குதல் என்ற வார்த்தைக்கு தமிழக தமிழில செயல்படுதல் என்று போகும். நீங்க வேற ஒழுங்குக்கு வேண்டாம். சில பேர் அதிகமா தமிழ் தெரிஞ்சவன் எப்படி சொல்லுங்க, அதிகமா தமிழ் தெரிஞ்சவனா. அதனால தமிழ்ல சில நேரத்தில் நான் பேசும்போது சில பேர் தவறாக புரிந்து கொள்கிறேன். ஒரு இடத்துல நான் பேசும்போது கூட இந்த காலத்தில் சாமிகளை வணங்கினார்கள் என்று நான் பேசும்போது காலையில ஒருவர் வந்து கேட்டார், நான் காலையில ஒரு வீட்டில் பசியாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, பசியாரம் கொடுக்கப்பட்டது. அதுல இந்த கறி அரைச்சி பொறுக்கிறதுன்னு ஒன்று இல்லை, அந்த வடை, அந்த கறி வடை சுட்டு வச்சிருக்கு. அவர் முன்னாடி இருக்காங்க சாமின்னு சொல்றது இல்லையா வணங்கினாங்க கேட்டார். இது நடந்தது பள்ளி கொண்டாவது, இந்த நேற்று நடந்தது பள்ளி கொண்டாவது. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஊருக்காரர்கள் உங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கே தமிழாசிரியர்கள் பலர்கள் அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக ஒரு உட்கார்ந்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் நாம் பேசுகின்ற தமிழுக்காக வருகிறார்கள். அவர் செய்திக்காக வரல, அவர் தமிழுக்காக வாங்க.
தமிழ்ல சாமி சிலைகளுக்கு சொல்வது இந்த சாமான் யாரும் வாங்கல வழக்கம். அவை இமாம் சாமி ராமத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், உடல் சார்ந்த உடலுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வைத்திய கலை, அந்த கலையை எழுதும் என்று சொல்லலாம். அதே மாதிரி மாற்றத்தை ஆன்மாவை வளர்க்கின்ற எழுதுவதற்கு கட்டான கலை, இந்த ரெண்டு தான் எழுத்து என்று இமாம் சாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார். ஏன்னா உடல் நலம் இல்லாம புண்ணிய நிமிட முடியாது, நோன்பு வைக்க முடியாது, ஜகாத் போக முடியாது, ஹஜ்ஜுக்கு போக முடியாது, ஹஜ்ஜின் தஸ்பீஹ் கூட செய்ய முடியாது. கோமாவில் இருக்கிறவன் எப்படி தஸ்பீஹ் செய்வான்? கோமாவில் இருப்பவனை மீட்டெடுப்பது எப்படி என்பதை தெரிவது ஒரு அத்தியாவசியமான செயல் என்பதை இமாம் சாமி ராமத்துல்லாஹி அவர்கள் உணர்த்தினார். பொறியியல் கல்வியில் அவர் கணக்கில் சேர்க்கவே இல்லை. நீங்க எப்படி பார்த்தாங்க, அவர் கணக்கில் சேர்க்கவே இல்லை. பொறியியல் நிபுணர் இருக்கிறார். இமாம் சாமி ராமத்துல்லாஹி அவர்கள் முக்கியமாக சொல்வது தேர்மத்திற்கு 10, இரண்டாவது தேர்மத்திற்கு. அது இந்த 2 கலை அத்தியாவசியமாக இருக்கிறது. அது உலகம் சார்ந்த இறைப்புகளிலேயே, உலகம் சார்ந்த கலைகளிலேயே ஒரு தனி மரியாதை இருக்கிறது. அதை தனித்து பார்த்தால் மற்ற கலைகளில் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஊடகங்களாக இருக்கிறார்கள். தவிர அவைகளெல்லாம் மார்க்க ஞானம் சேர்ந்த, அவைகளெல்லாம் கல்வி என்று சொல்லுகின்ற கல்வியை அவைகள் தரவில்லை. மார்க்க ஞானத்தை பெறுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களின் மீதும் கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள். என்றால் நம்முடைய பயணம் மறுமையை நோக்கிய பயணமாக இருக்கிறது. நாம் மறுமையை பற்றி தெரிந்தாக வேண்டும், திராட்சை முத்தையை தெரிந்தாக வேண்டும். அது முதல்ல மனிதனுடைய இறுதி, உலகத்தினுடைய இறுதி படித்தளம் தவறு, மறுமையினுடைய முதல் படித்தளம் தவறு. அவ்வளவு மனதில் மனாதில் ஆகிறா, மனாதில் துணியா, மனாதில் ஆகிறா, வாழ்வில் மனதிலே மனாதில் துணியா, உலகத்தினுடைய படித்தளங்களில் கடைசி படித்தளம் தவறு, மறுவுலகத்தினுடைய படித்தளங்களில் முதல் படித்தளம் தவறு. இந்த கபூர்ல ஒரு மனுஷன் வெற்றி பெற்று விட்டானே, இந்த செக் போஸ்ட வெற்றி பெற்று விட்டானே, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய செக் போஸ்டாவே இருக்காது, இதான் போயிட்டே இருக்கலாம். இதான் அடிப்படையான செக் போஸ்ட். எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட் இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அப்படி செக் போஸ்ட் முடிஞ்சதுக்கு பின்னால கடைசியில் வச்சிருப்பான் அவங்க செக் போஸ்ட். நம்முடைய உலகில ஏதாவது ஆயுதங்கள் இருக்கிறதா என்று பார்ப்போம். அதுக்கு பின்னால்தான் விமானத்தில் ஏற்படும். இதே மாதிரி தான். ஆனா அல்ல அந்த செக் போஸ்ட் முதல்ல வச்சிருக்கோம். தன்னுடைய விசாரணைக்கெல்லாம் முன்னால் வச்சிருக்கான். மறுவர்களுக்கான பயணத்தினுடைய வெற்றி தோல்விக்கான வழிவகைகளை அல்லாஹ்வுக்கான முதல் திருப்பற்காக தமிழ வச்சிருக்காங்க. தமிழ்ல இருந்து நாம் நினைக்கிறோம் மாற்றிலிருந்து எங்க வரும்போது அதுக்கு கேட்கிறது கேட்கப்பா, மனிதன் எப்போது மரணித்து விட்டானோ அப்போதே அவனுடைய மறுநல வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசியாக ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது இருக்கக்கூடிய நபர்களில் ஒரு சிறுவனை காண்பித்து, இந்த சிறுவன் முழுமை அடையும் போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடியவர்கள் யார் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னாங்க. அவர்களுக்கெல்லாம் அலுவலகத்தோடு வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் என்றுதான் இருக்கிறார். மறுமுறையில் இன்பம் துன்பம் ரெண்டுமே கபரிலேயே ஆரம்பமாகிறது. ஆனா ரூஹும் ஜசதும் சேர்ந்து இருந்தால்தான் செய்ய முடியும். வெறும் கட்ட செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனா ரசிக்கலாம். அல்லாஹ்வுக்காக கபூர்ல என்ன செய்யலாம்?
நல்ல மனிதனாக இருந்தால், தூய்மையான மனிதனாக இருந்தால், அவருடைய பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய கபர் விசாலமானது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதை மண்ணில் அவர் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவன் மிகப்பெரிய சோழத்துடைய தோப்பில் அவர் கலந்து கிடைக்கிறான். ஒரு ராஜ்நாத் தோப்பில் வந்து கிடைக்கிறாங்க. சோழத்தினுடைய நந்தவனத்தில நடமாடக்கூடிய அளவுக்கு உள்ள பெரிய நந்தவனத்திலே அவர் படுத்திருக்கிறான். ஆனா நடமாட முடியாது, படுத்தா நடப்பாது. மற்ற கபருகு மற்ற பசரிகை அவருடைய பார்வையற்று மனதிற்கு அவருடைய மன்னரை விசாரப்படுத்தப்படுகிறது. மலைகளுக்கு அல்லாவுடைய புறத்திலிருந்து அசரியை வாழ்த்துவர்கள் உத்தரவு போடப்படுகிறது. அந்தனக்காட்சி என்னுடைய ஐயா உண்மை சொல்லிவிட்டால் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு ஒன்றாக மறுத்து விட்டார். அந்தனக்காட்சி என்னுடைய ஐயா உண்மை சொல்லிவிட்டார். கண்ணா சுவர்க்கத்தினுடைய விழிப்புகளை வருகிற அவருக்கு வெளியுங்கள். சுவர்க்கத்தினுடைய விழிப்புரை உடனே கொண்டு வரப்படுகிறது. சுவர்க்கத்தினுடைய விழிப்புரை அதுக்கு உடனடியாக காத்தாடியெல்லாம் கூற மாட்டான். எல்லாம் ஆக்கப்படியா வந்துடுறாங்க. சொர்க்கத்தினுடைய விழிப்புகள் அங்கே இழிக்கப்படுகிறது. அந்த சொர்க்கத்தினுடைய விழிப்புகள் சாதாரணமான விழிப்புகளா? உலகத்திலே எந்த கண்ணும் பார்க்கிறாங்க, எந்த காலம் கேட்கிறாங்க, எந்த உள்ளத்திலும் நினைத்து கூட பார்த்திருக்காத அற்புதமான கட்டைகள் சுருளின் ஆக்குவார். அற்புதமான கட்டளைகள் போடப்படுகிறது. அற்புதமான கட்டளைகள் ஆப்பிரிக்க ஜன்னா வாழ்க்கை ஜன்னா சிவனத்தினுடைய ஆடைகளை இவருக்கு அணிவிங்கள். இவன் போட்டிருந்த கவனத்துடைய தூர போட்டு இவருக்கு அற்புதமான சுவனத்தினுடைய சுந்தரப்பட்டினாலான ஆடைகள் இவருக்கு அணிவிக்கப்படுகிறது. சிவனத்தில் எந்த இடத்தில் இவன் இருப்பான் அந்த இடத்தின் பக்கமாக அவனுக்கு ஒரு வாழ்வை திறந்து கொண்டு அதை பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கும். உடலும் ஆண்டாலும் சேர்ந்து போகும்போது அதை அனுபவிப்பான். அதுவே சோகத்தை பார்த்துக் கொண்டே ஆனந்தமா அதனுடைய இன்பத்தை பார்த்து ரசித்துக் கொண்டு அவன் தூங்கிக் கொண்டே இருப்பாங்க. அவர்கள் சொல்றது மோமின் என்ற வார்த்தையை தான் பிரயோகித்திருக்கிறார். நல்லவன் என்ற வார்த்தையை இல்லை. வெறும் வாழ்த்துக்கிட்டால் இல்லை. அதிக மோமின் இருக்கு. மோமின் தான் கலைஞர்கள் எல்லாரோட மொத்த பணம். அதனால சஹாபாக்கள் அந்த கபரை பற்றி தான் பார்க்கிறாங்க. அவர்களுடைய சிந்தனை எல்லாம் கபரை நோக்கித்தான் இருக்கு. இந்த கபரில் நான் பதில் சொல்லிதான் நான் கணிச்சிருக்கேன். அது குற்பாதான் அற்புதமான மக்களுக்கு தற்கொலை பற்றி பேசுவார்கள். அப்போது கூட அவர் அனுபவம் இல்லை. ஆனா கபரி தான் இருந்தாலும் அனுபவம் கேட்கப்பட்டு பேசுறீங்க சொத்து நலத்தை பற்றி கூட பேசுறீங்க. அவங்க தான் அழுவது இல்லை. ஆனா தவறு பார்க்கும் போது அழுவீங்க. மக்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன், இப்போது மக்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன் என்றால் அந்த கூட்டத்தில் தான் இருக்கேன். இதே மாதிரி சொர்க்கத்தில் நகரத்தில் இருந்தாலும் மக்களுக்கு உடனே இருப்பேன். தனிமையா இருக்கிறேன்னா இது மட்டும்தான். இது வேற யாரும் வரமாட்டாங்க கூட. அதனால அவன் கபரை நினைத்து நினைத்த வாழ்க்கைதான், நினைத்து வாழும் வாழ்க்கைதான் உண்மையான தக்வாவுடைய வாழ்க்கை. அந்த தக்வாவுடைய வாழ்க்கையை கற்றுத்தருகின்ற இடங்கள் தான் எப்படி இருந்தாலும் கேள்வி கூட ரொம்ப லேசான கேள்வி. மற்ற பூக்க உன்னை படைக்கவே யாரு வாழ்வில பாருங்க. ரொம்ப லேட்டான கேள்வி. ஒரு சின்ன அவுட் ஆயிடுச்சு, பதில அவுட் ஆயிடுச்சு. ஆனா பதில் சொல்லுவாங்க 1999 பேர் பயில போயிடலாம். அங்க 1 100 இதாட்ட சைபர் இந்த ரெண்டே பார்த்துட்டாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான இடம் இருக்கு. 1 100 இதாட்ட சைபர் 25 எடுத்து பாஸ் பண்ணலாம், 35 எடுத்து பாஸ் பண்ணலாம் கிடையாது. 1 100 எடுக்கணும். இதாட்ட சைபர் 3 கேள்விக்கு பதில் சொல்லுவோம், அல்லது ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான். மோடி நாயகர் நல்லா இருக்கிற மோடி இருக்கிற நச்சு நல்லா சாம்பல் மோமினாவுக்காக மூக்கி எப்படியாதான் என்னை படைத்தவள் அல்லா என்று சொல்லுவான்.
சீரியல் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவாங்க. உங்களிலே ஆகப்பட்ட இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படுகிறது. அத்தனை 1000 பேர் அழைக்கப்பட்டிருந்தாலும் 1000 பேரும் காமிக்கலாம். சாத்தியம் ரவுலாவிலே பெருமானா சொல்லாதவர்களுக்கு பூமி பார்க்கக்கூடிய நெஜம் கிடைக்குது, காவிரி பார்க்க நெஜம் கிடைக்குது. ஆனால் நெஜம் கிடைச்சு சொல்லிவிடா போயிடாது. பூமிக்கு நெஜிப்பு ஆனந்தத்தோடு பார்க்கும்போது அப்படி ஒரு சக்தி அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நிலை இருக்குமானால் உண்மையிலே அந்த சக்தியின்படி நிலைமை இருக்குமானால் ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேரு கபிலையே பெரிய ரசிக்கிறது. மாகாணத்தை போயிருக்க உங்களுடைய அனுபவத்தை பண்ணிக்க அந்த எப்படி வழங்கிட்டீங்க சுல்லாச்சலாக்கூடிய காலத்தில் இல்ல அவரா ரசூல்லா எப்படி வழங்கிட்டேன். அதாவது கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் போயிருக்கேன், வாமத்தை நம்பியிருக்கேன், ஒரு சட்டைக்கு அதை நான் உண்மைப்படுத்தியிருக்கேன். அதாவது சொல்லிச்சுள்ளாவுடைய நாமத்தில் சொல்லிட்டார் சொல்லக்கொண்டு தருகக்கூடிய இடங்கள் எல்லாம் அல்லாஹ் கருவாடாக்கு உட்கார்ந்து கொண்டு எல்லாம் சொல்லுங்க. இந்த இடத்துல அந்த கவுரு இந்த கவுரு அந்த அல்லாஹ்வுடைய அந்த திருக்கைவாயுடைய உள்ளத்தில் இருப்பதனால எல்லாருக்கும் கருவாத்தோடு இல்லாமல் பாதுகாத்தான் என்று மலைக்கு எழுதி யோசிச்சான். மலைக்கு இவர் இந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலாக இவர் சோழத்தினுடைய விழிப்புணர்வு வைக்கப்பட்டு சோழத்தினுடைய ஆலயங்களுக்கு அறிவிக்கப்பட்டு சோழத்தின் பக்கமாக இவருக்கு வாசல கடந்து வைக்கப்பட்டு இவருக்கு நபரை விசாரப்பட்டது. இவ்வளவு வேலைகளும் அதுக்கு பிறகுதான் செய்யப்படும். ஆக இந்த சோழத்தினுடைய வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்கிறது? கபரிலேயே ஆரம்பித்து வருகிறது. நம்ம விட்டு போய்விட்ட சகோதரர்கள் எதுவா அவர்களை நிலத்திடப்பட்டு இருக்கிறார்கள் என்று ஜெயிச்சு நினைத்து விடாதீர்கள். அவர்கள் சோழத்தினுடைய நந்தவனத்திலே அவர்கள் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சோழத்தினுடைய வாழ்க்கையை நமக்கு வாழ்க்கைக்கான உபகரணம் தான் வாழ்க்கை ஞானம். அதை நோக்கிய பயணம் தான் நம்முடைய பயணம். அதாவது அந்த மார்க்க ஞானத்தை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமும் நாம் 2 வகையில் பாராளுக்கு கடமையாக. மற்றவர்கள் துன்யாவாதிகள், அதனால் துன்யாவுடைய கதைகளை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள். நாம் துன்யாவுடைய கதைகளை பற்றியும் சிந்திப்போம். வருவாங்க கதைகளையும் சிந்திப்போம். ஆகிரத்தை மட்டுமே நம்முடைய சிந்தனையை ஆசிரத்தை நோக்கி நம்முடைய பயணங்கள் என்ற காரணத்தினால் அந்த பயணத்திற்கான ஏற்பாடுகள் என்ன செய்வது? எங்க போனோமோ அந்த பயணத்துக்கான காலங்க தியானம் இருந்ததா இங்கு வந்து போக வேண்டியிருக்கு. ஒரு கட்டை வாங்கி கம்மிட்ட இடிச்சு போனா சரியா வருமா? ஒரு 3 நாள் 4 நாள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் நம்ம செய்து போதிருக்கியா? அங்க நிரந்தரமான வாழ்க்கையில அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு அங்க மூச்சு கிடையாத நான் மூச்சு தீயா நடக்க வாழ்க்கையா இருந்தாலும் அங்கேயும் மரணம் கிடையாது, சாவ மாட்டான். அதாவது உலகத்தில மனிதன் மட்டுமல்ல ஆக்கப்பட்ட பொருள்கள் அத்தனைக்கு அல்லாவால் படைக்கப்பட்டவைகள் அத்தனைக்கும் அழிவிருக்கிறது. அழிவுக்கு அழிவு இல்லை, அழிவுக்கு அழிவு இல்லை. அழிவு அழிக்கப்படுவது, அழிவு என்பது அழிக்கப்படுவது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நிரந்தரமாக்கப்பட்டு விட்ட போது ஒரு ஆற்றினுடைய ஊருக்கே மரணத்தை கொண்டு வரப்படும். ஆற்றினுடைய ஊருக்கிலே ஆட்டை பற்றி சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் ஒரு வெளிநாட்டில் பேசணும். முதல் சட்டைக்கு ஆடலாம். முதல் சட்டைக்கு வெளிநாட்டில் சேர்ந்து
ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்காரு. கசாப்பு கடைக்கான ஆடம்பரிக்கான சார் அவர்கள் முக்கியமான கசாப்பு கடையினுடைய பெரிய அதிபர்கள் உட்கார்ந்துட்டார்கள். அதில் ஒரு 500 பேர்களுக்கு விருந்து சாப்பிட்டு கொண்டே நடத்தங்க. 40 பேருக்கு முன்னால் நடத்தங்க, 15க்கு பின்னால் சாப்பாடு. இது சிங்கப்பூர்ல நடந்த நிகழ்வு. நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று கேட்காங்க. நான் அப்ப நல்ல இளைஞன். ஆக இப்ப கிழமை புரிஞ்சுதான் அர்த்தம் இல்லை. அந்த காலத்துல இளைஞரா இல்லை. அப்ப நான் சொன்னேன், அவர் சொன்னாரு, ஆடுதான் பேசுறது ஆடு ஆடு என்று கழுவி கையில் வரைக்கும் ஆடு 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 என்று சொல்லி அனைவருக்கும் ஆடுடைய உற்பத்தி எல்லாம் தருகிறான் என்று பிடிச்சேன். அதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் பசங்கத்திலேயும் ஆடுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது முக்கியமான சப்ஜெக்ட். அந்த ஆட்டு சப்ஜெக்ட் இருக்கு. அது இப்ப நான் பேச முடியாது. நீங்க தனியா மேல கொண்டு கொடுத்தா சில பேசுறேன். ஆனா இப்போ 1 மணி நேரத்தில் அது கட்டிட்டு இருக்க முடியாது. அது சப்ஜெக்ட் இப்போ வியாக்கியானங்கள் எல்லாம் கூடியிருக்கு. அந்த காலத்துக்கு இருந்த அறிவு அப்படிதான். அதனால 1 மணி நேரத்துல அந்த ஆடுகளை பற்றி பேச போட்டேன். எத்தனை நல்லா தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஆடுகள் வரிசையா ஆடுகளா செஞ்சுட்டு இருந்தேன். சிந்திச்சு பாருங்க, 10 நிமிஷம் ரொம்ப செகண்ட் வரும். பிரபாக்கு 10 சிந்திச்சு பாருங்க. சிந்திக்கிறதே இல்லை. அதனால செய்திகளும் பேசுறது இல்லை. தயவு செய்து சிந்திங்க, பேசுங்க. மக்களுக்கு வந்து தகவல்களுக்கு தேவை இருக்கு. இப்போ ஆற்றினுடைய உருவத்தில் அல்லாத சாப்பிடலாம். அழிவு என்பதை ஆற்றினுடைய உருவத்திலே கொண்டு வந்து சொர்க்கத்திற்கு நரகத்திற்கு மத்தியிலே நிறுத்தப்பட்டு உட்கிறது இல்லை. சொர்க்கவாதிகளே என்று கூப்பிடலாம். போய் அவ்வளவு பதவி போய் ஒரு நரகவாசிகளே என்று கூப்பிடலாம். ஆஹா, நமக்கு மோச்சல் நடத்தி முடிச்சு கொண்டிருந்து அவன் சந்தோஷப்பட்டு ஒரு பார்க்கலாம். மரபியல் கேட்பாரு, எல்லாம் அன்பாக வருதியா, இது என்ன நீர் இப்ப இது அதான் செய்யப்படணும். சொர்க்கவாசிகளே அன்பு குரு லாபம், யார்கள் நரகவாசிகளே அன்பு குரு லாபம். இது ஒரு மாணவியே சந்தோஷத்தால் ஒரு மனிதன் கற்றுப் போய்விடுவான் என்று இருந்தால் அந்த நேரத்தில் சொர்க்கத்தில் உள்ளவர்கள் 50 பேர் சென்றிருக்க வேண்டும். அதிக சந்தோஷத்தால் மனுஷன் செத்து போவான்னு இருக்குமானா இந்த வார்த்தையை கேட்கணும்னா அவர்கள் செத்து போனா கால மாட்டார். அதிகமான கவலையினால் அவர்கள் செத்து போவாங்கிறது உண்மையா இருக்குமானால் நரகவாதியை பார்த்தீங்களோ அழிவு அழிக்கப்படுகிறீர்கள், உங்களுக்கு அழிவு இல்லை என்று சொல்லப்படும் போது அவங்க செத்து போயிருக்கணும். அவங்க சாவான் மூச்சு சீகாவில் இயற்கையா அவன் வாழவும் மாட்டான், சாவவும் மாட்டான் என்றால் நிம்மதி அழிக்கவும் முடியாது, செத்து போகவும் முடியாது. உலகத்துல ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்க மாட்டோம். ஏன்னா நீங்க நினைக்கிறது எனக்கு வழங்குது, உங்களை விட எனக்கு வேலை இருக்கு. நீங்க நினைக்கிறது எனக்கு வழங்குது, ஆனா அதே நேரத்துல உங்களை விட எனக்கு வேலை இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், ரயில்நாட்டு உதவிகள் அதிகமாக தேவைப்படும். இந்த காலத்துல அல்லாதவர்கள் கேட்கப்பட வேண்டியவைகளை அல்லாதவர்களிடத்தில் போய் கேட்கப்படும். அல்லாதவர்களிடத்தில் போய் கேட்கப்படும். இப்படி கேட்பவர்களுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், அவன் நரகத்தில் கிடைக்கும் போதும் ரயில்நாட்டு தான் உதவி கேட்கும். அல்லாத்தையே ஒரே கேள்விக்கிறவன் நரகத்தில் கிடைக்கக்கூடிய நிலையில கூட யா அல்லா ஞாபகம் நிகழ்ச்சிகளா என்று பேர், யா அல்லா ஞாபகம் நிகழ்ச்சிகளா என்று பேர். அதையும் சொல்லாது சொல்கிறார்கள். அவன் அல்லாதான் கூப்பிடலாம். அந்த 2 பேருக்கு விடுதலை போயிடுது. அதே நேரத்தில் ரயில்ல அல்லா அல்லாதவர்களிடத்தில் உதவி கொண்டிருந்தவர்கள் அந்த நரகத்தினுடைய அதிபதிகளுக்கு பாதுகாப்பு எங்கேயாவது உபயோகிக்க அல்லாத கேட்கவில்லை. அதற்கு மாலிக் அவர்களிடத்தில் நரகத்தினுடைய அதிபதி மாலிக் அவர்களிடத்தில் அவர்களிடத்தில் அவருக்கு 40 காலையே உருவாது.
பேசுறது 70,000 ரூபாய் சென்று வருது. 70,000 வந்தா அது மறுவெடுத்து வருதான். அதுக்கு பிறகு அவர் காது என்னமோ என்ன வெளியாட்டுனா தாவலாமான்னு சொல்லி அப்பா மாறி கிடைச்சான் சொல்வார். என்ன சொல்றாரா வெளியாட்டுக்கு சொல்லாரோட அவங்களுக்கு பேர்லாம் வெளியேற பட்டியல நீங்க அனுப்பி மாற்றிட்டோம். நீங்க நிரந்தரமான நீங்க நிரந்தரமானவர்கள். உங்க பேர் வெளியேறக்கூடியவர்களுடைய பட்டியல இல்லை. அல்லாது கடையாச்சாங்க அல்லாதுக்காக போயிடுவோம். உதவி தெரிவித்து அதுக்கு பிற்பாடு அல்லாத கை காட்டா ஏன்னா அல்லா அல்லான்னு தெரிவிக்கிறதுனால வெளியே போயிட்டோம். அவன் பதினாக்கா ஒப்பந்தம் போட்டுருக்குது. நான் உங்களுக்கு பேசி பார்க்கணும் இது பேச ஆரம்பிச்சான். இத்த ஊசியா அப்படின்னு தெரியும். என்னுடைய அருளை தூரமா இருக்கு நாசமா போ என்று பேசவே செய்யாது. இந்த பேசாது வயதுள்ளாவிடத்தில் உதவி தேடுதல் என்பது அல்லாதவைகளிடத்தில் உதவி தேடுதல் என்பது பெரிய குற்றம். அந்த மாதிரி உள்ள காரியங்கள்லாம் மார்க்கத்தில் அல்லா எதை மன்னிக்க மாட்டானோ அந்த மாதிரி தீர்ப்புகளை வித்தியாசிகளை அறாம்களை இவைகளெல்லாம் கற்றுத்தருகின்ற ஒரு ஒப்பற்ற இடம்தான். அதனாலதான் இஸ்லாமிய பெண்களுக்கு தாய்மார்கள் குழந்தைகளை அந்த சத்தியமா வளர்க்கணும். ஆறாம் ஹலால் சொல்லி அந்த குழந்தைகளை வளர்க்கணும். ஏழுடைய விஷயத்தில் அவர்களுக்கு நினைவூட்டி அவர்கள் கண்ணியமான பிள்ளைகளாக வளர்க்கணும். அவர் தாய் தான் குழந்தைக்கு ஆரம்ப உத்தாதாக இருக்கார். அதனால அவர்கிட்ட தீன் இருக்கணும். அவர்கிட்ட தீன் இருந்தா பிள்ளைகிட்ட தீன் இருக்கும். இப்ப எண்ணற்ற தாய்மார்கள் மருந்தது வேலை மருந்துன்னா தமிழ் மருந்து சொல்ல அப்படி அந்த பேரையே வச்சுக்கிட்டு வேற எழுதி கொடுத்து போறாங்க. எந்த பேரை வச்சுக்கிட்டு கண்ணியமான பேர் வச்சுக்கிட்டு 2 இடத்துக்கு குடிச்சு போறாங்க. சினிமா கொட்டாயி பேர் மருந்தத்தின் பேர் சினிமா கொட்டாயி அந்த மாதிரி இடத்துக்கு மருந்தத்தின் பேர் வச்சிருக்கு. ராமநாதன் சில வார்த்தைகள் கண்ணியமான ஊர்களுக்கு பேர் மாற்ற போடும். தரந்தார்ந்த பொருள்களுக்கு பேர் மாற்றப்படும் தான் வீட்டில் வந்திருக்கு. அந்த கூட்டு தான் பறந்துட்டு எல்லாம் இசுமாக்குவாங்க இசுமாக்குவாங்க இன்னும் சிரிச்சு வாங்க இசுமா கூப்பிடாவது போமா அது இசுமாவுல ஒரு மண்ணில் இருந்தது. அல்லாஹ் ஒரு கல்வி யூசிக்கொள் உங்களுடைய எண்ணங்களிலேயே நீங்கள் கைவிட்டீர்கள். யாருக்கு மூடப்பையில உலகத்திலேயே கருப்பு கலைஞர்கள் அல்லாவால அவர்களுடைய கருப்பை அவரு சந்தேகப்பட்டா அவர் கருப்புல சந்தேகப்பட்டாலும் அவர் காப்பது. அந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு இந்த வார்த்தையை எல்லாம் புழங்கலான்னு சொன்னா சும்மா குப்பை எடுத்து கூடல் எடுத்தும் எங்களுக்குலாம் என்னன்னா இதை விட பஞ்சிக்காத்தம் என்ன தெளிவாக சொல்கிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய மறைவிடத்திலே சொல்வது நான் தனியா இருக்கக்கூடிய மறைவிடத்திலே இருந்தான் அந்த இடத்திலே சொல்வது அவனுக்கு சிறப்பு. அவர் வீட்டுக்குள்ளே சொல்வதில்லை. வீட்டுக்குள்ளே சொல்வது சிறப்பு. வீட்டினுடைய தாழ்வாரத்தை சொல்வதை விட அந்த தாழ்வாரத்தில் அடுத்தவர்கள் யாராலும் சொல்லலாம். இப்படி மார்க்க சொல்லி தந்திருக்கு. இந்த ஹதீஸை எடுத்து வச்சுதான் போஸ்டர் நான் வெற்றி பெற்றேன். இந்த ஹதீஸை தான் எடுத்து வச்சேன். இங்க இருக்கிற வேற ஹதீஸ் கொடுத்தேன். அது இந்த ஹதீஸை வச்சுதான் வாழாடினாரு. வாழாடு வச்சிருக்காரு அவர் வேற போகும். அவர்களுக்கு சாதகமாக வாழாடினவருக்கான அவர் இவரை அடித்தார். இங்க தெளிவா சொல்லப்பட்டது. இந்த விஷயத்தை தெளிவாக அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நபியுடைய சொல்லைத்தான் கேட்போம் என்று ஒருவர் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்றார். கிடையாது என்று அதை அறிவுறுத்த நம் பார்ப்பாக வாதாங்க. ஆக இந்த மாதிரி தனிப்பட்ட ரசூலுல்லாஹி எல்லாத்தையும் தெளிவுடைய தியாகங்களுக்கு என்னென்ன ஒழுங்குகள் எல்லாம் நடக்குமோ அவ்வளவு ஒழுங்கியங்களுக்கு தெளிவாக நடக்குங்களை சொல்லி கொடுக்கிறார்கள். சகோதரர்களே, எதற்கு ஆளாக இருக்கிறது என்று உரமாக சொல்கிறார்கள். தயவு செய்து நான் இந்த நேரத்தில் 2 நாளைக்கு முன்னால் பேசும்போது கூட ஒரு பட்டமளிப்பு பெருவிழாவில் பேசும்போது சொன்னேன்.
ஊர்களெல்லாம் இந்த ஊர்களில் எல்லாம் இல்லாத ஒரு தனிப்பட்ட பெருமை தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது நாள்பேட்டைக்கு மட்டும்தான். நான் பிறந்திருக்க இந்த பேட்டைக்கு கூட இல்லை. நான் இங்கே மதசாலை நடத்துகிறேன். இருந்தாலும் கூட நான் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு இருக்கக்கூடிய சிறப்பு தமிழகத்தில் எதற்கு எந்த ஊருக்கும் இல்லை. அதற்கு காரணம் மற்ற ஊரில் எல்லாம் மதசாலை மனிதர்கள் நடத்துகிறார்கள். மட்டும் ஊரை மதசா நடத்துகிறது. அது ஒரு காலத்தில் சொன்னார்கள், எங்கும் அது செயல்படுத்தப்படுகிறது. அந்த காலத்தில் ஒற்றுமையாக இருந்தார்கள், ஒரே கட்சியில் இருந்தார்கள். அந்த காலத்திலும் அவர்கள் மதசாதான் ஊரை நடத்திக் கொண்டிருந்தது. இப்போது கட்சிகள் வேறுபட்டிருந்தாலும், அரசியல் கட்சிகள் பலவாக இருந்தாலும், அத்தனை பேர்களையும் ஒருமித்து மதசாதான் மக்களை நடத்துகிறது என்ற அந்த ஒளிய அந்த லட்சியத்தை இருந்து லால்பேட்டை கொஞ்சம் கூட நடுவதில்லை என்பது ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இந்த ஊரில் நான் பணியாற்றுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்கும் போது நான் சொன்னேன், தனிப்பட்ட ரெண்டு மூணு ஊர்ல வருஷமணிப்பு விழாக்கள்ல 10 நிமிஷம் லால்பேட்டை புகழ் தான் பேசிட்டேன். அது காரணம் உங்களை தூக்கி எப்படியும் பாராட்டணுங்கிறதுக்காக இல்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நன்மையை அதை வெளியே சொல்லணுங்கிறதுக்காக அந்த விஷயங்களை நான் சொன்னேன். எல்லாரும் நம்முடைய தேவைகளை பொருந்தி இங்கே கலந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீருடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய தொகுதி செய்து, அதே நேரத்தில் அவர்கள் நீருடைய சூழ்நிலையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சென்று அவர்களுக்கு மற்றவற்ற பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தங்களுக்கு கையுடைய மடியிலே தவறுகின்ற குழந்தைகளுக்கும் நீரை புகட்டி மஹ்பூஸ் பஹானியினுடைய தாய் எப்படி தங்களுடைய பிள்ளையை கல்வியெடுக்கிறார்களோ அல்லத்திமா உத்தாரி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய தாய் அவர்கள் 2 பசங்களாம், ஒரு அகமது அல்லாரி, இன்னொரு முகமது அல்லாரி. அல்லாரிங்கிறது ஊர் பேர். அகமது முகமது 2 பிள்ளைகளாம். இந்த 2 பிள்ளைகளும் 2 பேரும் அவளியாக்கலாம். அது உள்ள ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவ அம்மா அவளியா, அவ அம்மா கேட்டா 2 பேரும் அவங்க அவங்க நாளையத்தில் ஒத்துழைச்சுதான் 2 பேரும் அவங்க வாங்க. தாயகத்திலிருந்துதான் அவங்க வாங்க, சாப்பிடா கிடையாது. அதை நல்ல சூழ்நிலையிலே கஜாரி மாமனாக, கஜாரி மாமன் பெற்றெடுத்த தாயாக, மஹ்பூஸ் பஹானியை பெற்றெடுத்த தாய்மார்களாக இந்த தாய்மார்கள் பரிணமிக்க வேண்டும். இறைவனுக்கு வாக்கியது என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறேன்.